மிக அருமையான கட்டிடத்திற்குள்ளாக நீண்ட ஒரு மேஜையிலே இயேசு கிறிஸ்து, அவருடைய 12 சீஷர்கள், மகதலேனா மரியாள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து மீன்களையும் உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவது போல லியோனார்டோ டாவின்சி என்பவர் 1495வது ஆண்டில் 98வது ஆண்டிற்குள்ளாக இந்த ஓவியத்தை, கர்த்தருடைய ராபோஜனம் லாஸ்ட் சப்பர் என்கிற ஓவியத்தை வரைந்திருப்பார். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவருடைய சீஷர்கள் எவ்வாறு உணர்ச்சி வசப்பட்டனர் என்பதை இந்த ஓவியம் மிக அழகாக காட்டும். டாவின்சி வரைந்த இந்த ஓவியமானது சில கணித சூட்சுமங்களையும் தன்னகத்துள்ளே மறைத்து வைத்துள்ளது. எங்கிருந்து பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது போலவே அழகாக சிமெட்ரிக்கலாக லீனியர் பெர்ஸ்பெக்டிவுடன் வேனிஷிங் பாயிண்ட் எல்லாம் வைத்து அழகாக வரைந்திருப்பார். அது மட்டுமல்லாமல் சில ஜோதிட குறியீடுகளையும் அங்கு வைத்திருப்பதாக இத்தாலிய அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள். மியூசிக்கல் நொட்டேஷன்ஸும் நமக்கு கிடைக்கும் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். மிக அவ்வளவு நேர்த்தியான படம். 2003ஆம் ஆண்டிலே டாவின்சி கோட் என்கிற புத்தகத்தை டான் பிரவுன் என்கிற ஒரு கதையாசிரியர் வெளியிட்டார். அதிலே சில சர்ச்சைக்குரிய, முழுவதுமே சர்ச்சை தான். இயேசு கிறிஸ்துவுக்கு திருமணமாகிவிட்டது, மகதலேனா மரியாள் வயிற்றிலே குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளி, இன்றும் வாழ்கின்றனர் என்று அதை 2006லே படமாகவும் எடுத்து உலகெங்கிலும் திரையிட்டு நன்கு வசூல் செய்து விட்டனர். கிறிஸ்தவத்தின் விசுவாசம் சற்று அசைத்து பார்க்கப்பட்டது. டாவின்சி அவர் வாழ்ந்த காலத்திலே அழகாக படத்தை கற்பனையாக வரைந்து வைத்துவிட்டு போயிட்டார். அவர் வரைந்த ஓவியத்திலே உள்ள இயேசு கிறிஸ்துவும் உண்மையான இயேசு கிறிஸ்துவும் வேறு வேறு. அங்கு இருந்த 12 சீஷர்களும் ராபோஜனத்திலே பங்கு பெற்ற சீஷர்களும் வேறு வேறு. ஏனென்றால் கர்த்தருடைய ராபோஜனத்திலே 12 சீஷர்கள் இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவும் இருந்தார். அப்பத்தை எடுத்து யூதாஸிடம் கொடுத்தார். யூதாஸ் வாங்கிவிட்டு சென்று விட்டான். ஆக மொத்தம் கடைசி வரை இருந்தவர்கள் 11 பேரும் இயேசு கிறிஸ்துவும் மட்டுமே. அங்கு மகதலேனா மரியாளும் கிடையாது, யூதாஸும் கிடையாது. அதுபோல டாவின்சி வரைந்த ஓவியத்திலே மீன் துண்டுகள் இருக்கும். யூதர்களுடைய பாரம்பரிய உணவு மீன் என்பது கிடையாது, இறைச்சி. அதுவும் குறிப்பாக பஸ்கா பண்டிகையின் போது இறைச்சி, அப்பம், திராட்சை ரசம், கசப்பான கீரை, இவைகளையே பிரதானமாக அவர்கள் எடுத்துக்கொண்டனர். இங்கு மீன் எங்கிருந்து வந்ததென்றால் இத்தாலிய பாரம்பரிய உணவு முறையிலிருந்து வந்தது. இரண்டாவதாக, மிக நீண்ட ஒரு மேஜை அந்த படத்திலே போடப்பட்டிருக்கும். மத்திய கிழக்கு நாடுகளிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவ்வாறு அவர்கள் மேஜையில் வைத்து உணவு சாப்பிட்டதாக எந்த ஒரு வரலாற்று ஆய்வும் இல்லை. தரையில் அமர்ந்துதான் அவர்கள் சாப்பிட்டனர். இது எங்கிருந்து வந்ததென்றால் ஐரோப்பிய கலாச்சாரத்திலிருந்து வந்தது. மூன்றாவதாக, கட்டிடக்கலை. டாவின்சி வரைந்த கட்டிடக்கலை என்பது இத்தாலிய மறுமலர்ச்சி காலத்தில் உள்ள கட்டிடக்கலைக்கு ஒப்பாகவே உள்ளது என்று பல அறிஞர்கள் கூறுகின்றனர். எனவே டாவின்சி வரைந்த படத்திற்கும் கர்த்தருடைய ராபோஜனத்திற்கும் வரலாற்று ரீதியாகவோ கலாச்சார ரீதியாகவோ பண்பாடு ரீதியாகவோ எவ்வித சம்பந்தமுமே கிடையாது. ஏற்கனவே சொன்னது போல டாவின்சி வரைந்த படத்திலே கணித குறியீடுகள் உள்ளது, அறிவியல் குறியீடுகள் உள்ளது, ஜோதிட குறியீடுகள் உள்ளது போல இந்த டான் பிரவுனும் தன்னுடைய கற்பனைக்கு ஏதோ ஒரு முக்கோணத்தை பார்த்து கொண்டு அது பெண்மையை போற்றுகிறது, அவர் கர்ப்பமாய் இருக்கிறார் என்று பல கதைகளை விட்டார். அதற்கென்று எவ்விதமான ஆதாரமும் கிடையாது. ஏன், எதிரிகளிடம் இருந்து கூட கிடையாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலிருந்து 1500 வருடங்கள் கழித்து தான் டாவின்சி வரைந்த லாஸ்ட் சப்பர் ஓவியம். இடைப்பட்ட காலம் சுமார் 1500 ஆண்டுகள். டான் பிரவுன் டாவின்சியை பார்த்தது கிடையாது, டாவின்சி இயேசு கிறிஸ்துவை பார்த்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு உலகம் எப்படி நம்புகிறது? டாவின்சி இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த, இயேசு கிறிஸ்து காலத்தில் வாழ்ந்தவர் போலவும், கர்த்தருடைய ராபோஜனத்தை அந்த கட்டிடத்திற்கே நேரில் சென்று ஜன்னல் வழியாகவோ அல்லது வாசலின் அருகிலோ உட்கார்ந்து படம் பிடித்தது போல, செல்போனிலே ஃபோட்டோ எடுத்தது போல, வீடியோ எடுத்தது போல இன்றைக்கு பலர் பேசிக்கொண்டிருக்கின்றனர். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது ரோமர்கள். இந்த பிலாத்து என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிறகு
கிரேக்கு, லத்தீன், எபிரேயு 3 மொழிகளிலே இவர் யூதருடைய ராஜா என்று எழுதினான். எல்லாரும் போய் கேட்கிறார்கள், தான் யூதருடைய ராஜா என்று சொன்னதாக எழுதும் என்று போய் சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? நான் எழுதினதே என்று சொல்கிறான். ஏனென்றால் வரலாற்றுப்படி தாவீதினுடைய வம்சத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. தாவீது ஒரு யூத ராஜா, அவருடைய வம்சத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. எனவே பிளட் லைன் படி அவரும் ஒரு ராஜா, அவர்தான் ராஜா அன்றைய காலகட்டத்திலே யூதர்களுக்கு. அதை இந்த பிலாத்து என்ன செய்தான்? சிலுவையிலே அழகாக 3 மொழியிலே எழுதி வைத்தான். வரலாற்றை அவ்வாறாக பதிவு செய்தான். இதே பிலாத்து அவனுக்கு அந்த நாட்டிலே ஒற்றர்கள், உளவாளிகள் இருந்திருக்க மாட்டார்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி விசாரித்திருக்க மாட்டார்களா? சரி, இது முதலாவது எதிரி. இரண்டாவது அன்னா, காய்ஃபா, பிரதான ஆசாரியன் மற்றும் ஆசாரியர்கள். நாட்டை சுற்றி அவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது கொலை செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரை கெடுப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்காதா? மகதலேனா மரியாளும் அப்போது உயிரோடு அங்கு இருந்தவர் தான். அவரை பிடித்து விசாரித்தோ அல்லது அவருக்கு பிறந்த குழந்தைகளையோ இன்றைக்கு படத்திலே காட்டப்பட்டது போல இவர்களே வளர்த்து இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கலாமே, இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்று, அவருடைய வம்சாவளியினர் என்று இன்றைக்கு உலகத்திலே காட்டியிருக்கலாமே. அப்படி காட்டியிருந்தால் இன்றைக்கு வேதாகமே வந்திருக்காதே, கிறிஸ்தவர்களே வந்திருக்க மாட்டார்களே. ஏன் செய்யவில்லை? ஏனென்றால் வரலாற்றிலே அப்படி ஒரு நிகழ்வு நிகழவே இல்லை. ஆனால் இன்றைக்கு மக்களை, குறிப்பாக கிறிஸ்தவர்களையும் இளைஞர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக ஜோசிபஸ் என்கிற ஒரு யூத வரலாற்று ஆசிரியர். இவர் ஜெருசலேமிலே வாழ்ந்தவர். ரோமானியர்களுக்கு எதிராக கிளர்ச்சியும் செய்தவர் என்று சொல்லப்படுகிறது. யூதர்களின் யூதர்களின் தொன்மை என்கிற வரலாறுகளை பதிவு செய்தவர் இவர். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றையும் இவர் பதிவு செய்திருக்கிறார். இவரும் இயேசு கிறிஸ்து திருமணமானவர் என்றோ, அவருக்கு குழந்தைகள் உள்ளது, வரலாற்று வம்சாவளியினர் உள்ளனர் என்றோ அவரும் சொல்லவில்லை. குறிப்பாக இவர் இயேசு கிறிஸ்துவை நம்பியவரும் கிடையாது. அதுதான் இதில் மிக முக்கியமான உண்மைகள். பிலாத்துவும் இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, பிரதான ஆசாரியர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஜோசிபஸும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வரலாற்றை அப்படியே தான் பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்களில் சொல்லாத விஷயத்தை 15 நூற்றாண்டுக்கு பிறகு வந்த டாவின்சி எப்படி அறிந்திருப்பார்? டாவின்சியை பார்த்திராத டான் பிரவுன் எப்படி அறிந்திருப்பார்? இதைவிட முக்கியமாக 7ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று ஒரு கூட்டம் இருந்தது. அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்காதா? அவர்களை பிடித்து உலகத்திற்கு முன்பாக நிறுத்தி இருக்க மாட்டார்களா? காலம் காலமாக இயேசு கிறிஸ்துவின் மீது சேறு வாரி இறைக்கப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை முறைகளையும் அவருடைய போதனைகளையும் பற்றி உலகம் முழுவதிலுமே தவறான எண்ணங்கள் பரப்பப்படுகின்றன, விதைக்கப்படுகின்றன. குறிப்பாக இன்று புனித வெள்ளி, கர்த்தருடைய ராபோஜனம் முடிந்த நாளுக்கு அடுத்த நாள். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வோம், கர்த்தருடைய ராபோஜனம் என்கிற இந்த படமானது, நம்ம வீட்டிலே இருக்கிற இந்த படமானது வரலாற்று நிகழ்வுக்கு உண்மையானதா அல்லது ஜோதிடமும் சில கணித குறியீடுகளும் நிறைந்த ஒரு கற்பனை படமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நம்மளே நம்ம வீட்டில் இப்படி தான் படத்தை மாட்டி வச்சுருக்கோம். ஏன்னா அதுவும் முழுவதுமாக கற்பனை நிறைந்த படம். ஏதோ ஒரு மனிதன் வரைந்த படம், இயேசு கிறிஸ்துவை நம்பாத ஒரு மனிதன் வரைந்த படம். அவருக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படிப்பட்ட படத்தை தான் இன்று நாம் நம்முடைய வீட்டிலே மாட்டிக்கொண்டு வைத்திருக்கிறோம். இப்படி இருந்தால் நாம் வரலாற்றை எப்படி படிப்பது? யாராவது இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது நாம் வழி விலகி போவதே அதிகமாக இருக்கும். எனவே வேதாகமத்தை நன்கு படியுங்கள், ஆராய்ந்து படியுங்கள். முக்கியமாக சபையினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அது மிகவும் நமக்கு நன்மை பயக்கும். ஹாப்பி ஈஸ்டர். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நன்னாள் வாழ்த்து.